Hi friends, welcome back to my channel. Hope you're all fine. இன்னைக்கு நான் ஒரு அருமையான ஸ்நாக் ஐட்டமோட தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். பன்னீர் மட்டர் பக்கோடா. மவுத் மெல்ட்டிங் ஸ்நாக்குன்னு தான் நான் இதை சொல்லுவேன். கண்டிப்பாக you're going to love this. வின்டர் சீசனுக்கு சூட் ஆகிற ஒரு அருமையான ஸ்நாக் ஐட்டம் தான் இது. சுட சுட பக்கோடா வித் a hot cup of coffee goes a long way. வாங்க இந்த yummy crunchy and mouth watering பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ½ கப் பன்னீரை நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 3 துண்டு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் க்ரஷ் பண்ணிட்டேன். அதோடையே நான் ஒரு ½ கப்பு க்ரீன் பீஸ், அதாவது பச்சை க்ரீன் பீஸ் தான் இதை நம்ம கோர்ஸாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ க்ரீன் பீஸையும் க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நான் அந்த கிரேட்டட் பன்னீரை சேர்த்துக்கிறேன். அதோடையே நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச அந்த க்ரீன் பீஸு, க்ரீன் சில்லிஸ் அண்ட் கார்லிக் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதோடையே நான் துருவின ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். அதோடையே கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ½ டீஸ்பூன் ஜீரகம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் ஒரு ½ டீஸ்பூன் சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம் இதோடையே. இப்போ இதில் நான் ஒரு ½ கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஈவன் வீட் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பட் மைதா சேர்க்கும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ½ கப் எடுத்திருந்தேன், அது ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு திருப்பி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வடை பருவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான மசாலா வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ½ டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் கூட போதும். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் நல்லா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாஸை போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டுருங்க. இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பக்கோடாஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு 2 சைடுமே. இப்போ நான் எடுத்துடுறேன். திருப்பியும் செகண்ட் பேட்ச் ஆஃப் பக்கோடாஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி பன்னீர் மட்டர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்ச சாஸோட சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அது உடச்சி காமிக்கும் போது அந்த சவுண்டு, அந்த க்ரன்ச்சினஸோட சவுண்டு கேட்குறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வால்யூம் குறைக்காமலே வச்சுருக்கேன். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ.
கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. நன்றி, வணக்கம்.